ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகம் அநேக தேவைகளை ஆயத்தமாக்கி அதை கொடுக்கும்படியாக நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உலகத்தின் ஆசைகள் ஏராளமாக இருக்கிறது. புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய பொருட்கள் வருகிறபடியினாலே நாம் அதை வாங்குவதற்காக பணம் 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 என்று அலைந்து கொண்டே இருக்கிறோம். எதை பார்த்தாலும் அதை வாங்க வேண்டும் என்கிற உள்ளங்கள் இன்றைக்கு அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த உலக தேவைகளுக்காக ஓடுகிற பிள்ளைகள் இருக்கிறார்களே தவிர தேவனை மறந்து போகிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தங்களினால் மகிழ்ச்சியாயிருக்கும். அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து, அப்படி என்று சொன்னால் என்னுடைய சத்தியத்தை கேளுங்கள், என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு பின்பதாக நீங்கள் வாருங்கள். அப்படி வரும் பொழுது அந்த ஆவிக்குரிய அந்த மன்னாவானது நம்மை புஷ்டியாக்குகிறது. பரலோகத்திற்கு ஆயத்தமாக்கக்கூடிய வழியை நமக்கு அதை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, அதில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கிறதாம். பாருங்க, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களினால் மகிழ்ச்சியாயிருக்கும். அதில் குறைவில்லாத ஆசீர்வாதம், குறைவில்லாத ஐஸ்வர்யத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை என் தேவன் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் ஓடி வாருங்கள், சத்தியத்தை கேளுங்கள், அதை பின்பற்றுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினாலே உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா.